டாட்டா. கொல்லி ஹில்ஸ் தாங்க போக போகிறோம். ஆமாம் சாமி, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னை பார்த்ததில்ல, இனிமே பார்ப்பீங்க. டெக்கி ரைடர் மணி. என் பேர் மணிக்குட்டி. மேக்ஸிமம் ஓகே. பள்ளிப்பாளையம் வந்துட்டோம். திருச்செங்கோடு வந்துட்டோம். ஃபுட்டேஜ் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். இதாங்க கொல்லி ஹில்ஸோட வியூ. நண்பர்களே, ஒரு மீம் சேனலாக இருந்த என்னோட யூடியூப் சேனலை ஒரு மோட்டோலாகிங் சேனலாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி டெக்கி ரைடர் மணின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா, இனி வீக்லி ஒரு வீடியோ எங்கிட்டேருந்து கண்டிப்பாக வரும், எதிர்பார்க்கலாம். சாலிடாக நானும் அப்லோட் பண்ணுவேன். கொல்லி ஹில்ஸ் தாங்க போக போகிறோம். ஜஸ்ட் ரைடு தான். எந்த ஒரு டார்கெட்டோ இல்லை அங்கே போகணும், இந்த இடம் சுற்றி பார்க்கணும், அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லாமல் பிளாங்காக போகிறேன். இந்த ரைடு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஆர்எஸோட ஃபேனாக இருந்தீங்கனாலும் பிடிக்கும். இந்த ரைடில் நானே உங்களை கொல்லிமலைக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன், ஈரோட்லேருந்து. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஃபியூவல் ஃபில் பண்ணுவோம். குறுக்கு இந்த கௌசிக் வந்தா இப்படியே தாங்க வராங்க. லெஃப்ட் ரைட் எப்போவுமே வாட்சிங்காக தான் இருக்கணும். நயாரால் ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த வாட்டி. சொல்லப்பா, என்ன ஃபுல் பண்ணணும்ண்ணா. ஆல்ரெடி ஆஃப் டேங்க் இருக்குது, பார்த்து அடிச்சுக்கோங்க. ஓகே, போதும் ப்ரோ. ₹550 ஃபியூல் பிடிச்சிருக்குங்க. ஸோ இப்போ டேங்க் ஃபுல்லு, விளிம்பு வரைக்கும் ஃபில் ஆகிருக்கு. ட்ரிப் 1 0 பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைமாக என் பைக் எடுத்துகிட்டு ஆர்எஸில் நம்ம வந்து ஹில்ஸில் ஏற போகிறோம். ஃபுட்டேஜ் எப்படி வருதுன்னு தெரில. இடையில ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நம்ம ரைடு அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். மேக்ஸிமம் லோக்கல் ரைட்ஸ்க்கெலாம் நான் என் பைக் எடுக்கவே மாட்டேன். ஒன்லி ரொம்ப ரெக்குவயர்மெண்ட் இருக்கிற டிஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் நான் வண்டி வெளியில் எடுப்பேன். ஆல்டர்னேட்டிவாக ஸ்ப்ளெண்டர் பைக் எனக்கு இருக்குது. அது வந்து அப்பாவோடது. 2003 மாடலோ 6 மாடல் நினைக்கிறேன். அதை வந்து ஃபுல்லாக நானே அதை ரீஸ்டோர் பண்ணி ஆஃப் இன்ஜின் ஒர்க்லாம் பண்ணி நான் அதை ரீஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு அதில் போதுமான அளவு மைலேஜ் கிடைக்குது. வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியிலேருந்து. அது எனக்கு டெய்லி ரொட்டீனுக்கு அந்த பைக் தான் யூஸ் ஆகுங்க. மேக்ஸிமம் இண்டிகேட்டர் போடலண்ணா. என்னண்ணா அது ஓகேங்கண்ணா, நீங்கள் கரெக்டாக தான் போட்டீங்க. இம்மிடியட்டாக போட்டு திருப்பக்கூடாது இல்லைண்ணா. போட்டு ஒரு 2 செகண்ட் கேப் விட்டிங்கன்னா தான் வரவங்க அனலைஸ் பண்ண முடியும். இண்டிகேட்டர் போட்டோடனே திருப்பக்கூடாதுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் மோட்டோலாக், எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. ஓகே, இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணிடலாம் ஃபுட்டேஜோட இது எப்படி இருக்குன்ட்டு. என்ன குட்டி? ஆமாம் சாமி, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னை பார்த்ததில்ல, இனிமே பார்ப்பீங்க. டெக்கி ரைடர் மணி. என் பேர் மணிக்குட்டி. வீடியோஸ்லாம் பார்ப்பீங்களா? நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இனிமே என்னோடது பார்க்கலாம். நான் ஈரோடு தான். பாய் பாய். நீங்கள் வீடியோவில் வருவீங்க. டாட்டா.
நல்லா படிங்க, பாய். சில்ட்ரன்ஸ் லைஃபே செம்ம இல்லைங்க. சைக்கிள் எடுத்து ஓட்டிட்டு நான் ஸ்கூல் போகிறப்பல டயர் வண்டியெலாம் ஓட்டிகிட்டு வந்துருக்கோங்க. செம்ம ஜாலியாக இருக்கும். பையன் லிஃப்ட் கேட்பான் போல, என்னன்னு பேசி பார்ப்போம். நீங்கள் எங்கே சாமி போகணும்? ஒருத்தர் தானே ஏற முடியும், 2 பேர் எப்படி ஏறுவீங்க? ஒருத்தர் நினச்சி தான் நான் நிறுத்தினேன். 2 பேர் உட்கார முடியாது தாங்க, விழுந்துட்டிங்கன்னா. பஸ் ஸ்டாண்ட் தானே, 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அப்படியே 2 பேர் ஜாலியாக பேசிட்டு நடந்து போகலாம்ல. ஜாலியாக போங்கடா. எதுக்காக போகிறீங்க? எதுக்காக போகிறீங்க? ஃப்ரெண்டு பார்க்கவா? ஏதோ பொய் சொல்கிறேன்னு மட்டும் தெரியுது. சரி சரி. ஒருத்தர் தான் நான் ஏற்றிருப்பேன். நான் உன்னை பார்த்து தான் நிறுத்தினேன். அந்த தம்பி எங்கேருந்து வந்தான்னு தெரியல, திடுக்குன்னு வந்து நிற்கிறான். ஒருத்தராக வேண்டாம், 2 பேரும் சேர்ந்து போங்க. 2 லட்சம் தம்பி. 2 லேக்னா எவ்வளோ? எவ்வளோ ஜீரோ வரும்னு சொல்லு. சரி, ஓகே, பாய். ஹெல்மெட் கேமில் இது வரைக்கும் 20 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ணினது ஸ்டோர் பண்ணுறப்ப தெரியாமல் பவர் பட்டன் அமுத்திட்டேங்க. ஷட் டவுன் ஆயிடுச்சு கேமரா. ஃபுட்டேஜ் ஸ்டோர் ஆச்சா இல்லைன்னு தெரியல, பயந்துட்டே மொபைலில் கனெக்ட் பண்ணி ஃபுட்டேஜ் செக் பண்ணேன். அப்படியே இருந்துச்சுங்க. 21 மினிட்ஸ் ரெக்கார்ட் ஆகிருந்தது, அப்படியே ஸ்டோர் ஆகிருந்தது. பேட்டரி இன்னும் ஃபுல்லாக இருக்குங்க. நான் முழுசாக குறைஞ்சிருக்குன்னு நினச்சேன். அவ்வளோதான், எம்டியாக இருக்கும். நம்ம வேறு பேட்டரி சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். ஏன்னா நான் நியூங்க, எனக்கு எதுவும் தெரியாது. எல்லாமே அனுபவம் தானே. நாமக்கல் போயிட்டு அங்கேருந்து நம்ம ரூட்டில் போக போகிறோம். காப்ஸ் இருக்காங்க. நம்மளை நிறுத்தலைங்க. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஆம்பிஷன் எல்லாம் நிறையா ஒர்க் பண்ணணும், நிறையா சம்பாதிக்கணும். ஃப்யூச்சர் நம்ம கையில். தினசரி நம்ம என்ன பண்ணுறோங்கிறது நம்ம கையில். நாளைக்கு அது முடிவில் பர்ஃபெக்டாக ரிசல்ட் இருந்தால் உங்களோட உழைப்பு எல்லாமே வெற்றிங்கிறப்ப கிடைக்கிற சந்தோஷம் எதுலேயுமே கிடைக்காதுங்க. படிப்பு ரொம்ப முக்கியம். அதே டைமில் படிப்பை வச்சு நம்மளோட லைஃப்க்கான க்ரோத்தை உருவாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஸோ லைஃப் இஸ் ஆல் அபவுட் மணிங்க. எப்போவுமே ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபோக்கஸ்டாக படிக்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிப்பில் கவனம் செலுத்துங்க. செல்ஃபோன் டிரைவு அவர் பாருங்களேன் வைக்கிறாரான்னு. அண்ணா வேண்டாண்ணா, கட் பண்ணிடுங்கண்ணா. வேண்டாண்ணா, வைக்கலைங்க. அப்படி தான் பேசுவேன்னு பேசிட்டு போயிட்டுருக்காரு. ஏதாவது இஷ்யூ ஆச்சுன்னா தான் அவங்களுக்கு அதோட தெரியும் போல். ஐயோ நான் அவசரத்தில் பேசிட்டு வந்தேங்க அப்படின்னு கடைசியாக விழுந்ததுக்கப்புறம் ஏதாவது ஆனதுக்கப்புறம் சொல்லுவாங்க. முன்னாடியே சொல்கிறவங்கெல்லாம் முட்டாள தான் தெரியும். ஓகே, பள்ளிப்பாளையம் வந்துவிட்டோம். என்னோடய மொத்த ரெக்கார்டிங் டைமே 5 ஹவர்ஸ் தாங்க. 5 ஹவர்ஸ்க்குள்ளே என்னோடய லாக முடியுமான்னு எனக்கு தெரியல. பார்ப்போம். ஓடிஜி எதுவுமே எடுத்துகிட்டு வரல. என்ன நடக்குமோ தெரியலையே. எந்த பிளானுமே இல்லாமல் போயிட்டுருக்கேங்க. இந்த பிரிட்ஜெலாம் கட்டுறப்ப இந்த ரோடு பார்க்கணுமே, முடியாதுங்க சுத்தமாக. கல், மண், பாறை எல்லாம் கிடக்கும். எல்லாம் எடுத்து போட்டு வச்சுருப்பாங்க. அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரோட்லேயே கிடக்கும். புதுசாக ஒருத்தர் மோட்டோ லாகிங் ரெக்கார்ட் பண்ணுறப்ப எப்படி இருக்குது பாருங்களேன். எப்படின்னா, ஹெல்மெட்டுக்கு போடுறதுக்கு முன்னாடி க்ளவுஸை போடலாமா, க்ளவுஸை போட்டால் ஹெல்மெட்டில் அந்த ஸ்ட்ராப் லாக்கு 2 பின் லாக் போட முடியுமா, அது போட முடியல. அப்புறம் மறுபடி ஹெல்மெட்டில் இருந்து போடுறதுக்கு முன்னாடி க்ளவுஸை கழட்ட வேண்டியதாக இருக்குது. ஹேண்ட் க்ளவுஸை. க்ளவுஸ் இப்போ கழட்டினதுக்கப்புறம் ஹெல்மெட்டை மாட்டினதுக்கப்புறம் கேமரா பவர் பட்டன் ஆன் பண்ணிட்டோமா இல்லையா, ஆன் பண்ணதுக்கப்புறம் தெரியாமல் எதாவது ஆஃப் ஆகிடுச்சா, இல்லை கேமராவே ஏதாவது ஆஃபில் தான் இருக்கா, அந்த ஒரு மெமரி கரெக்டாக நிற்கலை எனக்கு. அது ஒரு ஃபியர் தாங்க. ஃபுட்டேஜ் மிஸ் ஆகும், நம்ம பேசின விஷயங்கள் எல்லாம் கட் ஆகும். ஆக்சுவலாக என்னோடய ஃபீல்டு இ-காமர்ஸுங்க. நான் 10 வருஷமாக நான் இந்த இ-காமர்ஸ் ஃபீல்டில் தான் இருக்கேன். நான் ட்ராப் ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி நான் ஒரு மினி ஸ்டாக்கிஸ்ட். ஆட்டோமொபைல் ஆக்சசரிஸ், அப்புறம் ஃபேன்சி ஸ்டோர் ஐட்டம்ஸ், ஸ்டேஷ்னரிஸ், டெக்ஸ்டைல்ஸ்,
ட்ரெஸ்ஸஸ் அந்தந்த டைம்லைனுக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டே இருப்பேன் கேட்டகரியை. ஒரே மாதிரி ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ண முடியாது. ஸ்டாக் பண்ணிப்பேன், நானே ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிப்பேன். ஆக்சுவலாக நம்மளுக்கு வெப்சைட்லாம் இருக்குங்க, www.bebris.in bebris.in சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு பைக் ஆக்சசரிஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் வந்து நான் ஒரு டாப் லீடிங் லோ அண்ட் சீப்பஸ்ட் ரேட் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் செல்லர் சின்ஸ் 2022. பெப்ரிஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுதுங்க. ஒரு பேஸான ஆர்டர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. கோவிட் வந்துச்சு இல்லைங்களா, லாக்டவுன், அப்போல்லாம் வந்து இ-காமர்ஸ் கம்ப்ளீட் ஷட்டவுனில் இருந்தது. எல்லா பிஸ்னஸுமே டவுனாக தான் இருந்தது. நான் மட்டும் என்ன பெரிய ஷட்டவுன். அதனால அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய கமிட்மெண்ட் இருந்துச்சு, நல்லா லாக் ஆகிட்டேன். பட் வந்து ஆட்டோ ரெக்கவர் ஆகிட்டேன். ஏன்னா கோவிட் லாக்டவுன் 2 இயர்ஸ்க்கு மேலே என்னை ரொம்ப இன்ஃபெக்ட் பண்ணிடுச்சு. 2.5 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல. பிஸ்னஸ் கரெக்டாக ரிசியூம் ஆகலை, ஸ்டாக்ஸ் எல்லாம் நின்றுச்சு. அத்தனை ஸ்டாக்ஸு வேஸ்ட்டாக போச்சு. லாஸஸ் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். பட் ஒன்ஸ் நம்ம லாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே உட்காந்து ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. உனக்கு மட்டும் தனியாக லாஸ் கொடுக்கலங்கிற ஃபீலிங் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. டோட்டல் இந்தியாவுமே கொலாப்ஸ் ஆகி தானே கிடந்தது அந்த டைமில். யாருமே வெளியில் போகாமல், எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல், வேலை இல்லாமல், பணம் இல்லாமல், தினசரி லைஃப்கே இல்லாமல் எப்படி இருந்திருப்போம், எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இயற்கையாக நடந்துச்சா இல்லை சில நாடுகள் இந்த வேலையை பார்த்து விட்டுச்சான்னு தெரியல. அது ஒன்லி ஃபார் காடுக்கு தான் தெரியும். இந்த ரூட்டெலாம் எனக்கு கொஞ்சம் தெரியும் அத்துப்படி, அதனால் தைரியமாக போயிட்டுருக்கேன். இதே தெரியாத ரூட்டாக இருந்தால் நானும் கூகுள் மாதாஜி ஒன்லி ஹெல்பிங் மீ இன் திட். வின் நாய்ஸ்லாம் எப்படிங்க இருக்குது எனக்கு தெரியல எப்படி இருக்குன்னு. ஏன்னா நான் பயங்கரமாக காத்துட்டு, நான் ஜஸ்ட் 60 தாங்க போயிட்டுருக்கேன். என்ன ஸ்பீடெல்லாம் எடுக்கல, அது ஸ்பீட் வேண்டாம் இங்கே இந்த ரோடு, ஹைவேஸ் போய் பார்த்துக்கலாம். ஏன்னா வின் நாய்ஸ் கேட்கக்கூடாதுங்கிறதுல நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். அது வீடியோவில் இரிட்டேட்டிங் உங்களுக்கு கொடுக்கும்னு நல்லாவே தெரியும். கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நான் இப்போ வந்து ஆக்ஸர் ஹெல்மெட்டு தான் போட்டிருக்கேன், கிரே கலர். கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ஹெல்மெட் போடுறப்போ டைட்டாக இருந்தது, தலையை அசைக்க கூட முடியல. இப்போ ஹெல்மெட் போட்டிருக்கேன், உண்மையிலேயே போட்டிருக்கிறதே தெரிலங்க. 1 கிலோ 600 கிராம் இருக்கிற ஹெல்மெட் இது. நான் இதுக்கு முன்னாடி போட்ட ஹெல்மெட்லாம் 1 கிலோ 90 கிராம் தான். அதுவே மண்டை கனமாக இருக்கும் ஒரு மாதிரி. அதுக்கு முன்னாடி நான் வந்து வேகா வச்சுருந்தேன், இப்போவுமே வச்சுருக்கேன், முன்னாடி இல்லை அதுவும் வச்சுருக்கேன். வேகா ஹெல்மெட் வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தது, போட அதே பழகிருச்சு. 1 கிலோவே எனக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது பிகினிங்கில். பட் இப்போ வந்து 1 கிலோ 600 கிராம் இருக்கிற வெயிட்டே தெரியல. ஃபேஸ் ரொம்ப கவ்வுன மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ சூப்பராக இருக்குங்க. இந்தியா ஃபுல்லாக இருக்கிற பீப்புள்ஸ்க்கும் சேர்த்து நான் கேட்டுக்கிறேன், எல்லோரும் ஹெல்மெட் போட்டு ஓட்டி பாருங்க, சூப்பராக இருக்குங்க ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஃபேமிலியோட போகிறவங்க முக்கியமாக 2 பேரும் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்மெட் போட பாருங்க. திருச்செங்கோடு ரீச் ஆக போகிறோம். கேஎஸ்ஆர் காலேஜ் தாண்டிட்டோம். எவ்வளோ பேர் கேஎஸ்ஆர் காலேஜில் படிச்சிங்க சொல்லுங்கள். என்னோட ரவுண்டு ட்ரிப் ட்ராவல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர்ஸ் நான் ட்ரிப் போக போகிறேங்க. என்னென்னா இங்கே இன்றைக்கி ஃபுல்லாக காலையிலேருந்து க்ளவுடிங்க. நல்லா சம்மரில் வெயிலில் போட்டு காய்ச்சின்னு வாட்டி எடுத்து, நேற்று நைட்டிலேருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சது விடிய அப்பப்போ விட்டு பெஞ்சு கிளைமேட் பாருங்களேன், நம்பவே முடியல. மணி 11:53 மொட்டை வெயில் போட்டு ஈரோடில் தாக்கிட்டு இருக்கோம். ஈரோடு மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எப்படி வெயில் அடிக்கும்னு. அவ்வளோ ஹியூமிடிட்டியாக இருக்கும், அப்படியே வேர்த்து. ஆனால் இன்றைக்கி பாருங்களேன் கிளைமேட்டு செம்மையாக இருக்குங்க. 12 மணின்னு சொன்னால் யாராவது நம்ப மாட்டாங்க. காலையில் எந்திரிச்சோன்னே அந்த லைட்டிங் பார்த்து பேட் வெதராக இருந்தது. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வீடியோ இது, நம்ம கொஞ்சம் சன்லைட்டோடு சேர்த்து ஆரம்பிக்கலான்னு சொல்லி தான் நான் வந்து பண்ணினேன். எப்படா அந்த ஹில்ஸோட பாட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோன்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நல்லா வெயில் வந்துருச்சுங்க. நான் கூட மழை வந்துருமோன்னு நினச்சி லைட்டாக ஃபியர் ஆனேன். மழை வந்துருச்சுன்னா கேமரா நினைவும் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறதுல பிரச்சனையாகும். திருச்செங்கோடு வந்துட்டோம். ஃபுட்டேஜ் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஹில்ஸ் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. திருச்செங்கோடு ஹாப்பி நியூ இயர் 2025 அங்கே போய் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம பாயலுங்க, வேறு லெவலுங்க. திருச்செங்கோடு மலைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா போங்க, இருக்குங்க. என்ன பையா இறக்கமாக இருக்குது, மேட்டில் வரவனுக்கு வழி விடாமல் எதிர்த்தாப்பில் வரீங்க. நானும் ஹெட்லைட் டிம் பண்ணி காட்டினேன், ஒத்துக்கல, ஒரு பாட்டுக்கு வந்துட்டுருக்காரு. நெக்ஸ்ட் டுவார்ட்ஸ் நாமக்கல்ங்க. நான் கொல்லிமலைக்கு லாஸ்ட்டாக ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி போயிருக்கேன் காரில். பெரிய சம்பவங்க, அது ஜாலியாக இருந்தது. சம்பவம்னு ஏன் ஸ்பெசிஃபை பண்ணுறேன்னா, வண்டியில் போயிட்டுருக்கும்போது ரேடியேட்டருக்குள்ளே ரிசர்வாயர் டேங்க்குக்கு போகிற டியூப் வெடிச்சிருச்சு. எல்லாம் ஹோஸ் பழசாயிடுச்சுங்க. ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா,
நீங்கள் ஒரு 10 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்கு மேலே வச்சுருக்கிற ஓல்டு வெஹிக்கிள் கார்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஹில்ஸ் நார்மல் ரோட்டில் நல்லா தான் போயிருப்பீங்க, ப்ராப்ளமே இருந்திருக்காது, சூப்பராக இருந்திருக்கும், வண்டி பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஹில்ஸில் ஏறுறப்ப வண்டியோட என்ஜின் டெம்பரேச்சர் எப்பவும் இருக்கிறத விட கொஞ்சம் சேர்த்து அதிகமாக ரொம்ப ப்ரெஷரோட தான் ஓடும், தம் கட்டி வண்டி ஓடும் மேலே. அப்படி போகிறப்ப ரப்பர் ஹோசஸ் டியூப்ஸ்லாம் வந்து வெடிக்கிறதுக்கோ இல்லை வந்து அது உடஞ்சி லீக் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் உங்கள் வெஹிக்கிள் வந்து ஹில்ஸ் ஏரியாஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கூலண்ட்டு லெவல் கரெக்டாக வச்சிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, என்ஜின் ஆயில் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு, இல்லைன்னா டாப்அப் பண்ணிக்கோங்க. கூலண்ட்டு இல்லைன்னா கம்மியாக இருந்தால் டாப்அப் பண்ணிக்கோங்க. அந்த ரப்பர் ஹோசஸ் A to Z செக் பண்ணிடுங்க பிஃபோர் கிளிம்பிங் ஆன் ஹில்ஸ். அவர் பாருங்களேன் அந்த ஒர்க் சேக்குன்னு விலகிறாருன்னு விலகிட்டார். சவுண்டு கேட்டால் விலகி. ஆம்புலன்ஸ்க்கு முன்னாடி யாராவது வழி விடாமல் போனீங்கன்னா ஆம்புலன்ஸில் கேமரா இருக்குங்க. ஸோ உங்களோட ஃபுட்டேஜ் அந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் வழி விடாமல் போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபுட்டேஜை போலீஸில் எஸ்கலேட் பண்ணுவாங்க. ஆம்புலன்ஸ் டிரைவ் பண்ணுறவங்க, அந்த ஆம்புலன்ஸில் இருக்கிறவங்க ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட வெஹிக்கிள் நம்பரை நோட் பண்ணி உங்கள் மேலே கேஸ் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வழி விட வேண்டியது உங்களோட தலையாய கடமை. ரிட்டர்ன் வரும்போது நாமக்கல் வழியாக வராமல் ராசிபுரம் வழியாக வருவோம். இப்போ நம்ம நாமக்கல் வழியாக போவோம். சூப்பருங்க. அந்த இனோவாக்கு ஹார்ன் கொடுத்தேன், கையை வெளியிலேயே விட்டு என்னை போக சொல்லி கை காட்டினார் பார்த்தீங்களா. ஒரு டிரைவர் டு டிரைவர் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பேசிக்கிட்டாங்கன்னா சிம்பாலிக்காக கையை காட்டுறது, சிக்னல் கொடுக்கறது, இந்த மாதிரி திருப்புறது, நான் இந்த மாதிரி கையை உள்ளே விட்டு இந்த பக்கம் திருப்புறேன்னு சிம்பாலிக்காக சொல்கிறது, அதெல்லாம் வந்து இண்டிகேட்டரே சில நேரம் ஒர்க் அவுட் ஆகலைனாலும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இந்த ஃபுட்டேஜ்லாம் வந்து நான் எடிட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டைம்லைன் மட்டும்தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். ஒரு 2 பார்ட்டாக கூட போடலாம், ஏன்னா நான் எப்படி இப்போ நிறையா லென்த்தில் தான் வச்சுருப்பேன். அந்த 2 ஃபுல் லென்த்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ராவாக அப்படியே எடிட்டிங் எதுவும் பண்ணாமல் அப்படியே எடுத்து அப்லோட் பண்ணலாமா, இல்லை இடையில மீம் ஆட் பண்ணி ஃபன்னியாக கொண்டு போகலாமா? நீங்கள் சொல்லுங்கள், நான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் எதுவும் சொல்லலை, ஒரு கமெண்ட்டு கொடுக்கல அப்படின்னா நான் சோகமாகிடுவேன். அப்புறம் வந்து நான் எனக்கு தோணுறதை தான் பண்ண முடியும். ஸோ பி வித் மீ. இன்னைக்கு கொல்லிமலை அக்கக்கா பிரித்து 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 பார்த்துட்டு திரும்பி வந்துடுவோம். எங்கேயும் போய் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். பட் ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்ப்ளோரிங், ஜஸ்ட் வந்து விசிட்டேஷன் தான். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட போய் நீங்கள் என்ஜாய் பண்ணணும். ஓகேவா? வண்டி எடுத்ததுலேருந்து 46 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். நியர்லி நாமக்கல் வந்துட்டோம். வெயில் அடிக்குதுங்க, கையில் நல்லாவே தெரியுது. வைசரை தூக்கி விட்டு பார்த்தா நல்லா எல்லோ கலரில் தெரியுது. வைசரை க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தா அப்படியே க்ளவுடியாக மாறிடுச்சு. ஸ்டெபிலிட்டியில் எப்படிங்க இருக்குது அதெல்லாம் தெரியலை. வீடியோ வந்து ஃபுட்டேஜ் எப்படி இருக்குதுங்கிறத சிஸ்டமில் போட்டு தெரியும் எப்படி இருக்குன்னு. டெக்கி ரைடர் மணி அப்படின்னு வச்சுருக்கேன். நேம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் அபவுட் த ஃபீட்பேக் ஃப்ரம் யுவர் அண்ட் ரிகார்டிங் மை சேனல் ரீநேமிங். பல பேருக்கு மோட்டோ லாகிங்கிறது ஒரு ட்ரீமாகவே இருக்கும். எது எப்போ யாருக்கு எப்படி அமையும்னு தெரியாது. அதாவது அப்பப்போ அவங்கவுங்க வாழ்க்கையில் அப்படி அப்படியே அமைஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். அதே ஃப்ளோவில் நம்மளும் வாழ்ந்துட வேண்டியது தாங்க. போர்டு வச்சுருந்தாங்கன்னா அப்படியே பார்த்துட்டு போய்க்கலாம், இல்லைனா மேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இங்கே ஒரு ஃபோன் வச்சுருக்கேன். இங்கே ஒரு குட்டி ஃபோன் வச்சுருக்கேங்க. இது ஆல்டர்னேட்டிவ் மொபைல், ஒன்லி ஃபார் மேப்பிங்க்கும் ஏதாவது மெமரி பத்தலைன்னா ஸ்பேஸ் ஃபில் ஆச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் நான் இதை இங்கே வச்சுருக்கேன். என்னோட இன்னொரு மொபைல் உள்ளே இருக்குது, அதிலலாம் மெமரியே இல்லை. ஸ்டோரேஜை ரிஃப்ரெஷ் பண்ணாலே ஃபோட்டோஸ் சிலதெல்லாம் வாட்ஸ்அப்பில் மிஸ் ஆகுது. இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் நடந்திருக்குங்கிறத சொல்லுங்கள். கேலரியில் போனாலும் காட்டாது. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அந்த கான்டாக்டை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவை ஸ்பெசிஃபிக்காக அவங்க அனுப்பிச்ச ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டோ ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பனே ஆகாது. டேப் டு ரீடவுன்லோடுன்னு காட்டும். அதை கிளிக் டேப் பண்ணிங்கன்னா ஒன்றுமே டவுன்லோட் ஆகாது. ஆஸ் த சென்டர் டு ரீசெண்ட் த ஃபைல்னு கேட்கும். கடைசியில் அது எங்கே இருக்குதுன்னே தெரியாது. அது ஒரு கோஸ்ட் மாதிரி மறைஞ்சிருச்சு. பிளாக் ஸ்மோக் ஹெவியாக வருது இந்த வண்டியில். ஃபால்ட்டி இன்ஜெக்டர், ஃபால்ட்டி ஃபியூல் சிஸ்டம், ஏர் ஃபியூல் மிக்சர் ரேஷியோ,
டீசலும் காற்றும் கலக்கக்கூடிய அந்த இடத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் இந்த மாதிரி நடக்கும். ஈவன் இன்ஜெக்டர் ஃபெயிலியர்ஸ் கூட காரணமாக இருக்கலாம். அதிகமான டீசல் எரிஞ்சு கரும் புகையாக வெளியாகுது. பயங்கரமான கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட கொல்லிமலை. இன்னைக்கு ஃபைட்டு RS200 கொல்லிமலையா? கண்டிப்பாக கொல்லிமலை தான் ஜெயிக்கும். அதை ஃபேஸ் பண்ணுதான் RS200. பார்த்துருவோம் வாங்க. ஓகே, கேமரா பேட்டரி சேஞ்ச் பண்ணியாச்சு. கொஞ்சம் லேட்டாச்சு, கொஞ்சம் நியூங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாச்சு. பட் இப்போ கிளியராக இருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னொரு பேட்டரி சார்ஜ் போட்டாச்சு. ஸ்லைட்டாக திருச்சி ரோட்டில் போயிட்டேன் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ். அதுக்கு ஒரு இன்னொரு ஷார்ட் ரூட்டை பிடிச்சி மறுபடியும் கொல்லிமலை ரோட்டுக்கு வர போகிறோம். வின் நாய்ஸ் அடிச்சு நொறுக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எப்படிங்க இதை ரெடி பண்ணுறது? ஏதாவது சொல்யூஷன் இருக்கும். கேமராலேயே இன்டர்னலாக வந்து இந்த இது இருக்குது, அது என்ன வின் நாய்ஸ் ரிடக்ஷன் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஆனாலும் அந்த ப்ரிவ்யூஸ் பார்க்குறப்ப எனக்கு இது என்ன தண்ணியா பரவாயில்ல. கொல்லிமலை வந்து 54ன்னு போட்டிருக்கு இந்த ரூட்டில். கொல்லிமலை உங்களை இனிதே வரவேற்கின்றது. தேடாதீங்க, போர்ட்லாம் இல்லை, நானே தான் சொன்னேன். இந்த சம்மர் லீவில் யார் யாரெல்லாம் எங்கே போனீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி ஹில்ஸில் யாராவது ட்ரிப் போனீங்களா, ட்ராவல் பண்ணிங்களா? அது இந்த சம்மர் டைமில் போகிறப்பெல்லாம் சில ஃபால்ஸ்லாம் வாட்டரே இருக்காது தான். பட் வந்து அந்த கிளைமேட்காகவாவது அங்கே போகலாம். ஓரளவுக்கு மீடியம் கிளைமேட் கண்டிப்பாக அங்கே கிடைக்கும். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். இதாங்க கொல்லி ஹில்ஸோட வியூ. உங்களுக்கு தெரியுதா? ஃபண்டாஸ்டிக்ங்க. அடிக்கடி வெளியில் வந்து நேச்சரை ரசித்தாதான் வாழ்க்கையே ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க. இல்லைன்னா பர்சனல் லைஃப்பில் உள்ள ப்ராப்ளம்ஸு, அப்புறம் ஸ்ட்ரகிள்ஸு, லைஃப்பில் வர சேலஞ்சஸ்ஸு, இதெல்லாம் பார்த்துட்டு மனசு உடஞ்சி போயிடுது சீக்கிரமாகவே. அதுலேருந்து நம்மளே மீட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி இயற்கையான சில விஷயங்கள் மட்டும்தான் நம்மளை ரெக்கவரி பண்ணும். நான்லாம் கிளம்பி வரணும்னா இப்போ பாருங்கள், இது வரைக்குமே 76 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். இன்னுமே நான் வந்து பாட்டம் ஆஃப் த ஹில்ஸ் டச் பண்ணவே இல்லை. இப்போ தான் அந்த வேல இருக்கேன். இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ட்ரிப்பை பிளான் பண்ணி போய் பாருங்கங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த நேச்சுரல் சீனரிஸ்லாம் பார்க்குறப்ப தான் நம்ம மனசே இழகுது. இல்லைனா ஒரு கல் மாதிரி ஆயிடுதுங்க மனசெல்லாம். அது யார் சொல்லியுமே அதை உணர வைக்கவே முடியாது. வாங்க மக்களே, இந்த கொல்லி ஹில்ஸ்க்கு போகலாம். என்னால் ஆவல் தாங்க முடியல. கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு வண்டியை மட்டும் ஓட்டுறேங்க. RS200 200cc பைக் ஓட்ட போகிறேன், அது ஹில்ஸில். ஸ்பீடிங்கை விட ரைடிங் தாங்க ரொம்ப ஹாப்பியாகவும் ஒரு காம்னஸே கொடுக்கும். நேச்சரை ரசிக்கிறதுக்கு எல்லாராலையும் முடியுங்க. அது வந்து நம்ம அதை போய் அனுபவிக்கிறப்ப தான் அந்த ரசனையான உணர்வே வெளியில் வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னடா டூரு, என்னடா அது, ஒரு சிலருக்கு ஆசையாக இருக்கும், போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கும்.
கொல்லிமலை மக்களே, நீங்களாம் கொடுத்து வச்சவங்க, நினச்சா வந்துடலாம், பக்கத்துலேயே இருப்பீங்க. க்ரீனிஷாக இருக்குங்க, பச்சை பசுமையாக இருக்குது. நீங்கள் பாருங்களேன், இங்கே தென்னந்தோப்பு, இது இந்த பக்கம் மூங்கில் தோப்பு மாதிரி தெரியுது, அப்புறம் இது பாக்கு மரம் மாதிரி தெரியுது, வாழை மரத்தோப்பு. இயற்கையோட ஒன்றி வாழ்கிறது எவ்வளோ அருமையான வாழ்க்கை முறை தெரியுங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும்னு எனக்கெல்லாம் ஆசை. ஈரோடில் பாதி மரங்களை வெட்டியாச்சுங்க, ஆல்ரெடி வெட்டி தள்ளி விட்டார்கள். 6 வழிச்சாலை போடுறேன்னு இருக்கிற மரங்களில் 50% அடித்து தள்ளிட்டாங்க. இனி காட்டுக்குள்ளே இருக்கிறதையும் அழித்து லேண்ட் ஆக்கிட்டாங்க. இனி அவ்வளோதான், வெப்பமயமாதல் தான். அப்படியே சேர்ந்து ஹீட்லேயே வாழ வேண்டியதான். இது வெயில் காலங்கிறவே நம்ப முடியாது, இந்த ஏரியா அப்படி இருக்குங்க. உண்மையிலேயே இங்கெல்லாம் வெயில் வர்றது கஷ்டம். வந்தாலுமே இங்கே இருக்கிற பசுமையான விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ நம்ம மனசுக்குள்ளாரே அவ்வளோ குளுமையாயிரும். உண்மையாலுமே வெயில் அடித்தாலும் எங்களாம் தெரியாதுங்க. இங்கே பாருங்களேன், இந்த சீனரியை ஒரு நிமிஷம் பாருங்களேன். சொட்டு நீர் பாசனத்தோடு அமைக்கப்பட்ட ஒரு தோட்டம். பாக்கு மரம்னு நான் நினைக்கிறேன். தென்னை மரம் மாதிரி இருக்குது. தென்னை மரமும் இடையில இருக்குது. ஒரு கிணறு, வீடு, ஓட்டு வீடு. இந்த மாதிரி விட்டால் என்னெல்லாம் இங்கேயே வாழ்ந்துருவாங்க. வீடு மட்டும் இங்கே இருந்ததுன்னா அப்படியே அந்த இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிற வாழ்க்கை முறை. அந்த ஸ்மெல்லு, அந்த இயற்கையோட வாசம், அது சொல்ல முடியலைங்க. அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அது அந்த மரங்களோட காற்று அந்த வயசுக்குள்ளரே வருதுங்க. இப்படி சுவாசிக்கணுங்க. உழுதி, புகை, வாகனத்தோட அந்த ஹீட்டிங்கு, ஐயோ பழகிட்டோம் அப்படியே. எனர்ஜி ஹஸ் பின் ரீஸ்டோர்டு. நான் ஸ்பீட் கான்சியஸாக அதே ஸ்பீடில் போகிறதுக்கு காரணம் மைக் அண்ட் வாய்ஸ் நாய்ஸ், விண்டு நாய்ஸ் ஓவராக எதுவும் போயிடக்கூடாது தான். ஏதோ ஒரு ஃபால்ஸ் சூப்பராக தெரியுது பாருங்களேன். அந்த இடத்துக்கு இருந்து இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஃபால்ஸில் தண்ணி வருதுங்க. சம்மரில் தண்ணி வராதுன்னு நினச்சிட்டு இருந்தா பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. எம்ஜி மீன்ஸ் காரை சொன்னாங்க. I don't like happiness, but happiness loves me. I don't like happiness னு சொல்லக்கூடாது. I deserve happiness னு. ஹில்ஸ் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுங்க. அது சில்னஸ் ஆரம்பிச்சிருச்சுங்க. தொடையெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு அப்படியே. ஐயோ, இந்த சந்தோஷத்தை சொல்ல முடியல. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே அளப்பறைய பாருமாங்கல்ல. சைடு கேட்டுக்கலாம். எனக்கு ஹில்ஸ் டிரைவிங் தான் ரொம்ப பிடிக்கும். என்னோட சின்ன மோட்டோலாக உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். ஸ்ப்ளெண்டரில் போகிறாங்க அண்ணாஸ். தயவு செஞ்சு இறக்கத்தில் வரவங்க மேலே ஏறுறவங்களுக்கு வழி விடுங்க. இறக்கத்தில் போட்டு காட்டு அமுத்திட்டு ஆக்சிலரேட்டில் மிதிச்சுட்டு போக வேண்டியது. அப்புறம் பிரேக்கை பிடிச்சி பிரேக் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் வண்டியே சொல்ல வேண்டியது. ட்ரம்மு ஹீட்டாக பிரேக் மேலே காலை வச்சுட்டு போனால் அப்புறம் அது என்னங்க ஆகும்? அதுவும் மெஷின் தானேங்க. கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நம்ம, வண்டி இல்லை. சாலையில் சாகசங்கள் வேண்டாமே. டெஃபினெட்லி சாலையில் சாகசம் பண்ணால் அப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம். Wear seat belt. Right. You are right, Teddy. ஹில்ஸில் மேலே ஏறுறப்பவும் சரி இறங்குறப்பவும் சரி கியர்லேயே வாங்க, கியர்லேயே நிறுத்துங்க. எப்படின்னா கியரை கிளச்சை பிடிச்சிட்டு ஆப்ரேட் பண்ணாதீங்க. கார்லேயும் சரி பைக்லேயும் சரி கிளச்சை வந்து என்கேஜ் பண்ணியே வச்சுருங்க. கிளச்சை பிடிச்சி கீர் போட்டுட்டு விட்டுருங்க. கிளச்சை கண்ட்ரோல் பண்ணுங்கள். பட் அப்படியே கிளச்சை பிடிச்சிட்டேலாம் ஓட்டாதீங்க. ஏன்னா பிரேக்குக்கு அதிகமான ப்ரெஷர் கொடுக்கும். பிரேக் ட்ரம் ஹீட் ஆகும், டிஸ்க் பேடு ஹீட் ஆகும். ட்ரம் பிரேக்காக இருந்தால் ட்ரம்மே ஹீட் ஆகும், பேடு ஹீட் ஆகும். டிஸ்க் பிரேக்காக இருந்தால் டிஸ்க் பிரேக் பேடு டிஸ்க்கு பயங்கரமாக ஹீட் ஆகும். அதனால்
இறங்குறப்பவும் அப்படி தான், இறங்குறப்பவும் சில ட்ரிக்ஸ் இருக்குது. நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு டிரைவிங்க்கு யூஸ் ஆகும். நான் க்ளவுஸ் போட்டிருக்கிறது வந்து நல்லா ஹேண்டில் பார் grip கிடைக்குது. இப்படி டக்குன்னு ஸ்லிப் ஆகிறது அதெல்லாம் நடக்காது. எல்லா டேர்ன்லேயுமே ஹாப்பியாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக வண்டி ஓட்டுறதுக்காக தான் இந்த க்ளவுஸ் இப்போ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னடா க்ளவுஸ் எல்லாம் போட்டு ஓட்டணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பிகினிங்கில். பட் அப்படி இல்லை, எல்லா இடத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்துல gripெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் grip இருக்குது. அப்படி பிடிச்சிட்டோம்னா நச்சுன்னு லாக் ஆகிக்குது. 3rd ஹேர்பின் பெண்டுன்னு நினைக்கிறேங்க. எப்படி ஏறுது பாருங்களேன். அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ருங்க. RS 200 நடக்கிறத மட்டும் பாருங்க. ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணலான்னு தான் தோணுது. வேணாங்க, உங்களுக்கு நேச்சுரலாக நான் காட்டியே ஆகணும். அவன் கிடக்கிறான், இது நல்லா இருக்கு. JBL உள்ள சப் வச்சுருக்காங்க போல் இந்த காரில். நல்லாயிருக்கு. லோகோ JBL லோகோ பார்த்தாவே அது ஒரு ஹாப்பிங்க. அது வந்து அந்த சவுண்டோட பர்ஃபெக்ஷன் அப்படி இருக்கும். அவங்க இன்ஜினியரிங் அந்த அளவுக்கு இருக்கும். காதெல்லாம் அடைக்குதுங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த ஃபீல் இருக்குது. ஹில்ஸில் ஏற ஏற அந்த கடல் மட்டத்திலிருந்து உயரம் அதிகமாகிட்டே போக போக எனக்கு காதெல்லாம் லைட்டாக அடைக்குங்க. அது சொல்லப்போனால் இந்த ஊட்டி சைட்லாம் போகிறப்ப ஐயோ அப்பா அந்த கொடுமை இருக்குது, அந்த வேதனை. நானும் ஏர்பட்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்கேன். ஒர்க் அவுட் ஆகல. 6வது ஹேர்பின் பெண்டு அவுட் ஆஃப் 70. 70 ஹேர்பின் பெண்ட் இருக்குங்க. இன்றைக்கி முரட்டு சம்பவம் காத்திருக்கு. ஃப்ரீ ஸ்டைல் அண்ணே அழகாக பொறுமையாக நிதானமாக ட்ரைவ் பண்ணுறாரு. எனக்கு அவர் பொறுமையாக போகிறது பிடிச்சிருக்கு. ஹாரன்லாம் சூப்பராக கொடுக்குறாரு. டிரைவிங் இப்படி தாங்க பண்ணணும். ஹில்ஸில் நான் பாரு போகிறேன்ட்டு பொழந்துட்டுலாம் போகக்கூடாதுங்க. அதிவேகமே விபத்துக்கு காரணம். இங்கே போட்டிருக்கு பாருங்க. ஒபே டிராஃபிக் அண்ட் ரோட் ரூல்ஸ். அண்ணா எனக்கு வழி விடுறது. இயற்கை சூழலை பாதுகாக்க தாங்களும் உதவலாமே. எப்படி? கண்டிப்பாக. நீங்கள் கொண்டு வர பிளாஸ்டிக் பாட்டில்ஸை இங்கே எதுவும் போடாதீங்க. எடுத்துகிட்டு உங்கள் ஊருக்கு போயிருங்க. உங்கள் ஊரில் கொண்டு போய் பிளாஸ்டிக்ஸ் போடுற டஸ்ட்பின்லாம் போடுங்க. பிளாஸ்டிக் கடைகளை கொண்டு போய் கொடுங்க. அவங்க அமௌண்ட்டாவது தருவாங்க பழைய பாட்டில்ஸ்க்கு. சேகரித்து வச்சு 10 ரூபா 5 ரூபா வாங்கிக்கோங்க. தேவையில்லாமல் காட்டுக்குள்ளே கொண்டு வந்து போடாதீங்க. மங்கீஸ்ங்க, குட்டீஸ், ஹாய், என்ன பண்ணுறீங்க? சார் பியர் பாட்டில்ஸு இப்படி தாங்க. இதுதான் வந்து நேச்சரை கெடுக்கிறது. இங்கே பாருங்களேன். இந்த பியர்லாம் வைன் ஷாப்புக்குள்ளே போய் பார்லேயோ உட்காந்து வேறு எங்கேயாவது உங்களுக்கு இடமே இல்லைங்களாங்க. ஹில்ஸில் வந்து இப்படி பப்ளிக் பிளேஸில் இப்படி போட்டு போயிருக்கீங்க. இதுதான் இயற்கையை கெடுக்கிறது. இங்கே பாருங்கள், மரத்தில் ஏறி உட்காந்துருக்காங்க. இவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து இந்த மாதிரி போட்டு இவங்களையும் கெடுக்கிறது. இது இப்போ உடஞ்சதுன்னா யாராவது வண்டி விட்டு ஏற்றிட்டு போனாங்கன்னா உடஞ்சதுன்னா அப்புறம் அது அனிமல்ஸ் காலில் படும். இப்போ போர்ட்ஸு ஹோர்டிங்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம நேச்சருக்கு நம்மளே தான் எதிரி. குடிக்கிறதே தப்பு. அது அவங்களோட நலத்துக்கு கெடுதல். அதெல்லாம் மீறி குடிக்கிறீங்க. கொண்டு போய் குடிச்சிட்டு வேற எங்கேயாவது கொண்டு போய் போட்டு பாட்டில் எங்கே போடணுமோ அங்கே டிஸ்போஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே. நீங்கள் ஹில்ஸ்லேயே போட்டு வச்சுருக்க 2 பாட்டில் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவங்க. நாளைக்கு வர்ற தலைமுறையினர் இந்த மாதிரி உங்களோட பேரன் பேத்தி, உங்களோட பையன் பிள்ளைங்க இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது அவங்களும் என்ஜாய் பண்ணட்டுமே. வரும் தலைமுறையினருக்கு இந்த இயற்கை சூழலை இதே மாதிரியே விட்டு வைங்களேன். ஏன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறீங்க? வாட்டர் பாட்டில்ஸ் ஏகப்பட்டது கிடக்குதுங்க. அந்த பாட்டில்ஸ்லாம் ரீசைக்கிளபிள் தான். அதை ஏன் இப்படி போட்டு போகிறீங்க? டஸ்ட்பின்லையாவது கொண்டு போய் போடுங்க. ஹில்ஸில் தான் கொண்டு வந்து போடணுமா? ஃப்ரீ ஸ்டைல் கடைண்ணா நம்மளை வரவேற்கிறதே கொல்லிமலையில் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு 2 or 3 5 கிலோமீட்டர்ஸ்லேயே மங்கீஸ் தாங்க. ஏகப்பட்ட மங்கீஸ் இருக்குது. பாருங்க, நடு ரோட்டில் ஒருத்தர் போயிட்டுருக்காரு பாருங்க. ஹாய் சார், ஹனுமன்ஜி. கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறது இந்த ஓடிங் சொல்லுது. ஒரு வண்டிக்கு பின்னாடி ஒரு வண்டி இடைவெளி விட்டு போங்க.
ஹில்ஸ்ல ஆட்டி தலைவன் பிரிச்சறியான். ஆர்எஸ் ஓட்டி பாருங்க, அப்பதான் அந்த ஃபீல் தெரியும். இப்ப ஃபீல் பண்றாங்க பெருமையா இந்த வண்டியை நினைச்சு. ஹில்ஸ்ல சும்மா தாங்குதாங்கன்னு தாங்குது. வனப்பகுதி மது குடிக்க கூடாது, மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள். எல்லாம் குடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறானுங்க. இங்கெல்லாம் வெயில் நல்லாவே தெரியுதுங்க. நான் என்ட்ரன்ஸில் வந்து சொன்னேன் இல்லையா, அந்த இடம் வந்து மறைவு பகுதி போல, சூரியனோட வெளிச்சத்திலிருந்து மறைவான பகுதி. இது வந்து அப்படியே சன்லைட் அப்படியே இங்கே அட்டாக் ஆகுது. ஆதித்தமிழர் சிலம்பம் பயிற்சி மையம், திருவள்ளூர் மாவட்டம், திருமாலிசை. சூப்பர் சூப்பருங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து போவாங்க போல. எண்ணம் போல் வாழ்க்கை, தனுஷ் ஃபேன் போல. அடிச்சு பிடிச்சி ஓவர்டேக் பண்ணணும்னு நினச்சிட்டே போகாதீங்க, வாய்ப்பு கிடைச்சா ஓவர்டேக் பண்ணிக்கோங்க. ஹில்ஸில் அப்படி தான். ஒரு 10 மீட்டரில் முன்னாடியே முடிவெடுத்து ஓவர்டேக் பண்ணுங்கள். போய் ஒட்டிக்கிட்டே முட்டிகிட்டே போகக்கூடாது. ஹில்ஸில் 100% எப்போ ஃபீல் ஆகுதோ அப்போ ஓவர்டேக் பண்ணுங்கள். கொஞ்சம் டவுட் இருந்தாலும் பண்ண வேண்டாம். அப்புறம் ஒரு டேர்ன் வருது, அதாவது ஹேர்பின் பெண்ட் வருது அப்படின்னா, நான் கொஞ்சம் லவுடாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கம்மியாக பேசினா கரெக்டாக இருக்கு. ஏன்னா மைக் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குங்க. நான் மெதுவாக பேசினா கூட அது கரன்னு ரெக்கார்ட் ஆகுது. இப்போ ஹேர்பின் பெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிச்சி திருப்பாதீங்க. அந்த கியர் டவுன் பண்ணி அப்படியே ஏற்றுங்க. இப்போ ரொம்ப அடைக்குதா, டக்குன்னு குறைச்சி ஏற்றிடுங்க. அப்படியே பிரேக் பிடிச்சி டேர்னில் பண்ணுறது ஸ்கிட் ஆக வாய்ப்பு இருக்குது. ரியர் வீல் லாக் ஆச்சுன்னா, ஏபிஎஸ் இருக்குது, பட் பின்னாடி வீல் பிரேக்கை வந்து அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா அது தேய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பேர் பார்ட்ஸ் சேஞ்சிங் பண்ணுறத குறைக்கும். ஓவர் ஹீட் ஆகும், பிரேக் ஃபெயிலியர் ஆகும், நிறைய சான்சஸ் இருக்குங்க. அதனால் என்ன நான் சொல்ல வரேன்னா, டேர்ன் வருது அப்படின்னா, இப்போ ஒரு ஹேர்பின் பெண்ட் வருது அப்படின்னா கியர் டவுன் பண்ணி ஏற்றுங்க. ஆக்ஸலரேட் கொடுங்க, கிளச்சை ரிலீஸ் பண்ணி இப்போ கியர் டவுன் பண்ணி கொடுங்க. போகும், நல்லாவே போகும். அப்படியே அப்படின்னு சவுண்ட் வரணும். அப்படி வந்தால் தான் வண்டி வந்து ரோட் கிரிப்போடு போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து வண்டி கத்துது, ஐயோ இன்ஜினை ஸ்ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிடையாது. ஹில்ஸில் ஏறுறதுக்கான ஒரு சிம்பிள் ட்ரிக்கு தான் இது. இத்தனை நாளாக நான் மட்டுமே என்னுடைய டிரைவிங்கை அனுபவித்து கொண்டிருந்த காலம் போய் இப்போ என்னுடைய டிரைவிங்கை உங்களோட ஷேர் பண்ணுற அளவுக்கு நான் வந்துட்டேன். பல பேருக்குள்ள பல திறமைகள் ஒளிஞ்சிட்டு தான் இருக்குது. எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரிய போகிறதில்ல. அது ஒரு வீடியோவா, ஒரு கண்டென்ட்டா, ஒரு ப்ரோக்ராமா, ஒரு மீடியம் மூலியமாக தான் வெளியேப்படுது அப்படின்னா அதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. இங்கே கீழே டவுன் பண்ணி தான் ஏற்றிட்டு இருக்கேன். 25வது கொண்டை ஊசி வளைவு. கொஞ்சம் என்தூசியஸ்டாக ஓட்டுவோமா? உங்களுக்கெல்லாம் டவுட் இருக்கும்ல, ஸ்டீப்பான வேலை டாப் கியரில் கொஞ்சம் அதிகமான கியரில் வண்டி ஏறுமான்னு. 4th இடிக்குது. அதாவது ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 28, 30 இடிக்கலைங்க. 4th ஏறுது பாருங்க. பஜாஜ் பல்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆங்கிள்லேயுமே ஏறும். இங்கே பாருங்க, ஏறிடுச்சு 4th 24 ஸ்பீடு.